தலைவர் மறைஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா, அம்மாவும் இது மாரி தான் பேசினாங்க. அதுல வெளியில இருந்தவங்க மட்டும் பேசினாங்கன்னு நெனைக்கிறத விட, வெளியில யாரும் பேசல. தலைவர் அமைச்சரவையில இருந்தவங்களே பேசினாங்க. பேச வச்சாங்க. மத்தவங்கள வச்சு பேச வச்சாங்க. இதெல்லாம் நாங்க பார்த்துட்டே தானே வரோம். ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கிட்டேன் நான் அந்த காலகட்டத்திலேயே. பெண்களா இருந்து அரசியல்ல சாதிக்கிறது அவ்வளவு ஈஸி இல்ல. நம்ம என்னதான் நம்ம வந்து நல்லபடியா செஞ்சு வந்தாலும், அத எப்படி கெடுக்கிறதுன்னு தான். உட்கட்சியா இருந்தாலும் சிலர் இருப்பாங்க. எதிர்கட்சியிலயும் இருப்பாங்க. அப்படிங்கிறத நான் அந்த காலகட்டத்திலே 1988லயே நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். அப்ப பார்த்தீங்கன்னா, எங்கள பேசாதவங்க கிடையாது. எங்கள வந்து திட்டாதவங்க கிடையாது. நம்ம பப்ளிக்கு தான் பதில் சொல்லணும். மக்களுக்கு மட்டும் தான். அதனால மக்களுக்கு என்ன தேவைங்கிறத பார்த்து நம்ம செய்யறதுக்கு வந்திருக்கோம். அத கெடுக்கிறதுக்கு இவ்வளோ பேரு முயற்சி பண்றாங்க. இத நெனச்சோம்னா நம்ம அவங்களுக்கு செய்ய முடியாது. நம்ம பயணம் தடைபடும். அதனால அத நம்ம பார்க்க வேண்டாம். நம்ப வேலைய நம்ம செஞ்சுட்டு போவோம். அப்படின்னு தான் நாங்க அந்த காலகட்டத்திலேருந்தே நாங்க அப்படியே உருவாயிட்டோம்.